வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 11/7/2024 இந்த தேதி, இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டார். சரிங்களா? அப்போ ஒரு 45 நாள் அவர் இந்த ரிஷப ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் பகவான் நம்ம தனிமையா மேச ராசிக்கு தனிச்சு வீடியோ போட்டிருந்தோம். இப்ப ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நாள் ஒரு குறுகிய நாள், வருஷ கோளாறு தான். நம்ம ஒவ்வொரு வீடியோ பெருசா போடலாம். நம்ம 12 நாள் போட்டாலே பாதி பலன் யாருக்கும் தெரியாமலே போயிடும் இல்லையா? அதனால உங்களுக்கு இப்போ செவ்வாயுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த 45 நாளுக்குள்ள திருமண தடை இருக்கு, திருமணத்தால ஆனவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்துங்க, கண்டிப்பா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா குருமங்கள யோகம், செவ்வாயுடைய தோஷம் இருந்தாலும் சரி, செவ்வாயுடைய தோஷத்தால வாக்குவாதங்கள், வம்பு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, அது தீர்வுக்கு வரும். சொத்து பிரச்சனையா தீர்வுக்கு வரும். பணம் கொடுத்த நக்கில வரல அப்படின்னா நீங்க போய் இந்த முறை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். சரி, இப்படிப்பட்ட குரு மங்கள யோகத்தை பெற்ற ரிஷப ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த செவ்வாய் சந்திரனை பார்த்துட்டார், அன்னைக்கு பயிற்சி ஆகும் போதே 11ஆம் தேதி பார்த்திருக்கார். அப்ப இந்த பலன் அவர் முழுமையான பலனோட இருக்கார் செவ்வாய் பகவான் சுக்கிரனுடைய வீட்டுல. சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாயும் குருவும் இருப்பதால் அந்த இடம் குரு மங்கள யோகத்தில் இருப்பதால் கண்டிப்பா ரிஷபராசிக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தன்னுடைய உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், அந்த சோர்வு தன்மை நீங்கும், உடம்புல ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது போல இருக்கும், தெளிவு இருக்கும். சில நேரங்கள்ல கோபங்கள் வர்றது, அதிகமான கோபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். பணப்புழக்கம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 45 நாட்குள்ள ஏதேனும் ஒரு இப்போ வேலை இல்லை, தொழில் தேடிட்டு இருக்கணும், இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்க விதைக்கக்கூடிய விதைக்கு அழியாத ஆலமரத்து வேறு போல நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு ஆலமரம் எப்படி ரொம்ப ஆண்டுகள் இருக்கும், அதோடைய விழுதுகள் அந்த மரத்தை சாய விடாம அதோடைய விழுதுகள் அதை தாங்கி பிடிச்சுக்கணும். அது போல இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களை ஆலமர விழுது போல உங்களை நல்ல பாதுகாப்பா ஸ்ட்ராங்கா பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு 45 நாளுக்குள்ள இது அமைப்பு இருக்கு. நாட்களை தவற விடாம உங்களுடைய யோகத்தை நீங்க அனுபவம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரி, மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். கோபத்தை கண்டிப்பா குறைச்சுக்கிறணும். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பழைய ஞாபகங்கள் உங்களை தொந்தரவு படுத்தும். ஆயுதங்கள், அதாவது நீங்க ஆயுதத்துல வேலை பார்க்குறீங்க, ஏதாவது ஆயுதங்கள் அடிக்கடி கையில இப்ப மம்பட்டி, அருவா, இந்த கோடாலி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுத்துங்க உங்களுடைய வேலையில. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் காய் வெட்டுறாரு அப்படின்னா லைட்டா கையில படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டா போதும். ஏதேனும் நீங்க சொத்து கித்து வாங்கணும் அப்படின்னா இந்த நேரங்களில் நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை விட்டு போகவே போகாது. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த 12ஆம் இடத்திலே குரு மங்கள யோகத்திலே இருப்பதால் ரொம்ப நாள், ஏதாவது நீண்ட நாள் உங்களுக்கு விரோதமாக இருந்த சொந்தங்கள் ஏதேனும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பார்த்து சேர்ந்து கொள்வது அவசியம். வீட்டில் ரொம்ப நாளா காணாம போன பொருள் இந்த நேரங்கள்ல கண்ணுக்கு தட்டுப்படுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து பிரச்சனைகள் இருக்கும்போது, வம்பு வழக்குகள் வருது சொத்துல அப்படின்னா இந்த 45 நாட்கள் நீங்க போய் கோர்ட்ல கீழே கேஸ் போட்டி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப கவனமா பார்த்துக்கிறீங்க. 45 நாள் கழிச்சு அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கான தீர்வு காணலாம்.
மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் பொறுமை 45 நாள் வரைக்கும் இருந்தால் போதும். மற்றது உங்களுக்கு குரு பகவான் நல்லது செய்வார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிக மிக அற்புதமாக உள்ள பயிற்சி. ஏன் அப்படின்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆதாய ஸ்தானத்திலே குரு மங்கள யோகம் இருப்பதால் கொஞ்சம் தன புழக்கம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்து அதை இருக்கணும். அதே போல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் நல்லா இருப்பதுனால நீங்க செய்யற தொழில கொஞ்சம் நாள்ல லாபம் இருக்கும், பேர் புகழ் உண்டாகும். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் கொஞ்சம் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் இருந்தால் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இந்த 15 நாள் உருவாக்கிக்கிறீங்க, 45 நாள் உருவாக்கிக்கிறீங்க. யாருக்கு பணங்களும் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கொடுக்காது. இந்த நேரத்துல நட்பு வட்டாரங்கள்ல உதவி செய்யலாம். ஆனா எந்த ஆதாரம் இல்லாம பணம் மற்றும் நகை கொடுக்கும் போது ஆதாரத்தோடு கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. கடகராசி அன்பர்களே, கவனமாக இருந்து லாபத்தை எடுக்கக்கூடிய அற்புதமான இந்த 45 நாள்ல உங்களுடைய விதை எப்படி விதைக்க போறீங்க யோசனை பண்ணிக்கிறீங்க, சிறப்பா இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி 10ஆம் இடத்திலே தொழிற்ஸ்தானத்திலே தொழில் லெவல்னால ரொம்ப மந்தமா இருந்துச்சு, முடக்கமா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உயர்வு கொஞ்சம் எட்டி பார்க்கும், ஒரு லாபத்தை கொடுக்கும், ஒரு கடனை அடைக்க முடியும். ரொம்ப நாள் தொந்தரவா இருக்கக்கூடிய ஒரு கடன் தீரும், தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தலாம். புதுசாக தொழில் துவங்குறவங்க கண்டிப்பா இந்த 45 நாள்ல நீங்க துவங்கினீங்க அப்படின்னா ஒரு மாற்றம், ஒரு வெற்றி பயணத்தை நீங்க சந்திக்க முடியும். செவ்வாயுடைய பயிற்சி குரு மங்கள யோகத்தில் சிம்ம ராசிக்கு அற்புதமாகவே இருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திலே குரு, 9ஆம் இடத்திலே செவ்வாய். ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யோகமா இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு மங்களத்தை யோகத்தை கொடுப்பார். ஏற்கனவே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்ணி தெளிவோடு இருந்தால் மட்டுமே கன்னிராசி அன்பர்கள் வெல்ல முடியும். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே குரு. உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக மாறும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. அமைதியை இந்த 45 நாள் ஒரு விரதமாக அமைதியை கடைபிடித்துக் கொள்வது துளாராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு. சண்டை தேடி வரும். நம்ம சும்மா இருந்தா கூட நம்மளை சண்டைக்கு வம்புலுக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் சுற்றி சுற்றி நடக்கும். அமைதி காக்க வேண்டும். முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு மௌன விரதங்களை கடைபிடித்துக் கொள்வது துளாராசிக்கு மிக மிக நன்மை. விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கு. 7ல குருமங்கள யோகம், அற்புதமான யோகம். திருமணம் மற்ற விஷயங்கள் எது ஒரு தொழில்கள் தடை இருந்து அந்த கதைக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான 45 நாள். இந்த நாள்ல நீங்க காரியத்தை உங்களுடைய தடைபெற்ற காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை, அது செவ்வாயுடைய வீடு, சொந்த வீட்டை பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகிறது. முருகப்பெருமானை வழிபட்டுக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திலே குரு செவ்வாய். கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது, கண்மூடித்தனமாக வண்டி வாகனங்களை இயக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே உண்டு. இவருக்கு மிக மிக இதுல இவருக்கு சொல்லப்படுது. அதனால கீழே நடக்கும்போது போகும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்படுவது அவசியம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது. 45 நாள் புதிய உறவுகள், புதிய நட்புகள் வரும் பட்சத்தில் மிக மிக கவனமாக இருப்பது உத்தமம். ஏதேனும் பொருள், நகை, பணம் வச்சிருக்கீங்க, அதை கவனமாக, இல்லை பேங்க்ல இருந்தா கூட பேங்க்ல போட்டு வச்சிருங்க, கையில் வச்சிருக்க வேண்டாம். அப்படி இருந்தாலும் அதை கவனமாக எங்க வைக்கிறோம் அப்படிங்கிற கவனம் உங்களுக்கு வேண்டும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்த மங்கள யோகம் உண்டாயிருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கும். மகர ராசிக்கு குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதால் இன்னும் மிக மிக நற்பலன் கண்டிப்பாக தேடி வரும். உங்களுடைய இல்லத்திலே ஒரு சுப நிகழ்ச்சியோ சுபகாரியத்தை பத்தி பேசுறதுக்கோ இது நடத்துறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்கு.
கோவில்களுக்கு தர்மம் செய்வது உத்தமம். இந்த நேரங்களில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருமங்கள யோகம் தெய்வ வழிபாடு சிறப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கோபங்கள் வந்து மறையும். கண்மூடித்தனமான கோபங்கள் வந்து மறையும். 4ஆம் இடம் தாய் வெளியில ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து மறையறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். தாய் சொந்தங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். வீட்டில் வைக்கக்கூடிய பொருளை சரியா நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்த வச்சு ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ஞாபக சக்தி, கோபத்தால ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அடுப்பு, அதாவது நீங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் சமைக்கிற இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆணாக இருந்தால் வெளியில வேலைகளை செய்யற இடங்கள்ல கொஞ்சம் ஆயுதங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முருகப்பெருமான வழிபாடு, சிவபெருமான வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக தரும். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலே செவ்வாய், முயற்சி வெற்றியாகும். பல நாள் இருந்த கஷ்டங்கள், மன குழப்பங்கள் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை சரியாகல அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இப்ப நீங்க அந்த பிரச்சனைக்கு போய் சரி பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது முடிஞ்சிடும். 1 வருஷமா 2 வருஷமா முடியல இந்த கண்டிப்பா இது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. இரவு நேரங்கள்ல கொஞ்சம் மந்த தூக்க நிலைமை வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ராகுக்கு எது இருந்தாலும் அந்த தொந்தரவு கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடும் துர்கா வழிபாடும் அவசியம். நம்ம மேசராசிக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நம்ம இதுல வந்து முதல் கமெண்ட்ல கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணிக்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ஈஸ்வரன் சிதாராமன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.